வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு சூரியகாந்தி சாகுபடி முறையை பற்றி, அதனுடைய பயன்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். நம்ம கூட பிரகதீஸ்வரன் அவர்கள் இருக்காரு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவர். வணக்கம் பிரகதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நம்ம இப்போ சூரியகாந்தி விவசாயத்தை பற்றி தான் பேச இருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு விவசாயியா, அது ஒரு பட்டதாரியா இருந்து அது விவசாயியா மாறி இருக்கீங்க. அதுவே பெரிய ஒரு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க. மக்களும் இதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சூரியகாந்தி பயிர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நிலத்தை எப்படி தயார் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கண்டிப்பா சார். நான் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பருத்தி இருந்தது. பருத்தி மாதிரிலாம் நான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்து போட்டுட்டு இல்ல எரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு. சரி, பருத்தி எப்போதுமே ஒரு பணப்பயிர். அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நுண்தனிமங்கள் இருக்கும். சரி, அதை எடுத்து போட்டு ஒரு பக்கம் நெருப்பு வச்சு அது ஒரு இதா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணது. ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணி நல்லா அடிக்கும் போது அந்த பருத்தி தான் குச்சிலாம் பிச்சு போய் மண்ணுக்குள்ளேயே திருப்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா மழை இல்லை. அந்த ஆடிப்பட்டத்துல மழை வந்திருக்கணும், ஆனா எங்க சைடு சுத்தமா மழை இல்லை. சரி, ட்ரிப் இரிகேஷன் போட்டு அந்த ஒவ்வொரு இடைவெளியும் 2 அடி. இப்ப மண்ணை மட்டும் நீங்க தயார் பண்ணிட்டீங்க, சரிங்களா? சரி, மண்ணை தயார் பண்ணிட்டீங்க. என்ன பருவத்துல இது நடவு பண்ணணும்னு சூஸ் பண்ணீங்க? ஆடி மாசத்துல தான். ஆடி மாசத்துல நடவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன ரகம் நம்ம வாங்கிட்டு நடவு பண்ணிருக்கோம்? சன்ரீடுன்ற ஒரு ரகம் வாங்கியிருக்கேன். சரிங்க. 1.5 ஏக்கர் நான் நடணும். ஆக்சுவலா 2 ஏக்கர் நான் பிளான் பண்ணது. 2 கிலோ வாங்கினேன். 2 கிலோ வாங்கினப்ப சரி, ஆரம்பத்துல நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாவே நட்டுலான்னு முடிவு பண்ணும் போது சொன்னாங்க சரி ஒரு பக்கம் கத்திரி நடலாம், ஏன்னா அந்த புரட்டாசி ஐப்பசிக்கு நல்ல விளைச்சல் வரும் அப்படிங்கிறதுக்காக கத்திரி நடலான்ட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு 1.5 ஏக்கர் மட்டும் நட்டேன். கிட்டத்தட்ட 1.5 கிலோ செலவாச்சு. இந்த 2 அடிக்கு ஒரு 1.5 ஏக்கருக்கு 1.5 கிலோ நீங்க விதை அளவு வாங்கிட்டு வந்தீங்க. ட்ரிப்பு போறதுனால 2 அடி இடைவெளியில நடவு பண்ணிருக்கீங்க. இது நடவுக்கு என்ன கூலி ஆச்சுங்க? நடவுக்கு சொந்தமாவே தான் நட்டதுங்க. நீங்களே தான்? வெளியில எல்லாம் யாரும் கூப்பிடல, சொந்தமாவே நட்டாச்சு. விதை எண்ணிக்கை என்ன, ஒரு விதையை நடவு பண்ணீங்களா, 2 விதையா நடவு பண்ணீங்க? எனக்கு சஜஸ்ட் பண்ணது 2 விதை நடுங்க. ஒரு செடி கண்டிப்பா நல்லா வராது, அந்த செடியை புடிங்கிருங்க, இன்னொரு செடி நல்லா வரும் அப்படின்னாங்க. ஓகே. நான் என்ன பண்ணேன், எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு விதை தான் நட்டேன். ஒரு சில இடத்துல கை தவறி 2, 3, 4 அந்த மாதிரிலாம் விழுந்துச்சு. 4 விதை விழுந்ததுலயும் ஒரு செடி நல்லா தான் இருக்கு. அந்த ஒரு செடி இல்ல, 4 செடியுமே ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு. ஒரு சில இடத்துல அவங்க சொன்ன மாதிரியே ஒரு செடி நல்லா இருக்கும், இன்னொரு செடி நல்லா இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது இடம் அந்த இடத்துல விழுகிற சத்தை பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே அந்த நடவு நானும் அம்மாவுமே தான் சொந்தமாவே தான் பண்ணியாச்சு, வெளியில இருந்து யாரையும் கூப்பிடல. ஓகேங்க. இப்போ ட்ரிப்பு போட்டிருக்கீங்க. இப்போ ட்ரிப்பு தான் போட்டிருக்கீங்க. என்ன அடி வீதம் போட்டிருக்கீங்க? ட்ரிப் பாத்தீங்கன்னா 2 அடிக்கு நீளவாக்குல பாத்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு ட்ரிப், ஒரு டியூப் போட்டிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு ஹோல் இருக்கும். ஓகே. நீங்க இது ட்ரிப் இரிகேஷன் நம்ம தமிழக அரசு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துல கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம்ல தானே நீங்க எடுத்துறீங்க? சரி, ஓகே. இப்ப போட்டீங்க, இப்ப விதையை நடவு பண்ணியாச்சு. எத்தனை நாள்ல நமக்கு முளைப்பு வந்தது? முளைப்பு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள், ஒரு வாரத்துல நல்லா தெரிஞ்சிச்சு. இடம் ஃபுல்லாவே நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு 5ஆவது நாள்ல இருந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க. இந்த பயிர்களுக்கு அதாவது சூரியகாந்தி பயிருக்கு எப்படி நீர் நிர்வாகம் எப்படி இருக்கணும்? நீர் நிர்வாகம் சார், இப்ப சூரியகாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். சரி. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான அந்த ஒரு மண் புட்டு பதத்துல இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வறட்சி பயிருங்கிறதுக்காக காய விட்டுற முடியாது. நான் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை ட்ரிப் போட்டுருவேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டியூபுக்கு வந்துச்சுன்னா ஒரு 8 மணி நேரமாவது குறையாம நான் விட்டுருவேன். சரி. இந்த குறைஞ்சபட்சம் 1.5 ஏக்கர் நடவு பண்ணிருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி கொடுக்கணும்? எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம மோட்டார் ரன் பண்ணுவோம்? நான் ஒரு செக்மெண்ட் 6 செக்மெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். அதுல 2 செக்மெண்டா பிரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு 4 லிட்டர் தண்ணி இதுல டிராப் விழுக்கும். சோ நான் 8 மணி நேரம் ஒரு செக்மெண்ட்டுக்கு போட்டுருவேன். ஒரு நாள் நைட்டு போட்டேன்னா அடுத்த 8 மணி நேரம் கழிச்சு அடுத்த செக்மெண்ட் மாத்தி விட்டுருவேன். அதுபடி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை சர்க்குலேஷன் மாத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. சரிங்க. இப்போ இதுக்கு இப்போ நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கிறதுனால வீடிங் பர்பஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். இருந்தாலும் கண்டிப்பா களை எடுக்கிறது ஒரு பயிருக்கு ஆரோக்கியமா தான் இருக்கும். களை எப்படி எடுத்தீங்க? இப்ப எப்படி களை, இப்ப மழை பெய்யறதுனால களை கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. எத்தனை முறை களை எடுத்திருக்கீங்க இந்த கிராப்புக்கு? களை பாத்தீங்கன்னா சார், சொன்ன சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கும். இந்த காட்டுல பொறுத்த வரைக்கும் எனக்கு களை பிரச்சனையே வரல. களை பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த கொடி ஓடுற மாதிரி இது வரும்.
கொடி சம்பந்தப்பட்ட களைகள் தேவையில்லாத செடிகள் இருந்துச்சுன்னா அதுதான் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடியது. ஒன்று உறிஞ்சி எடுக்கும், இல்லை பக்கத்துல போய் அந்த செடியை வீணாக்கிறோம். அதனால அந்த கொடியா வரதை மட்டும் நான் பிடிங்குவேன் எப்போதுமே. யூஸ்வலா வந்தோன்னா நானும் அம்மாவும் வந்தோன்னா அந்த கொடி சம்பந்தப்பட்ட களைகள் இருந்தா எடுத்துருவோம். மற்றபடி பாத்தீங்கன்னா களை எனக்கு பெருசா வந்ததே இல்லை. ஏன்னா அந்த சொட்டுநீர் பாசனங்கும் போதே அது ஒரு பிளஸ். அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி விழுகும். அது கீழே மண்ணு கீழே போய் தான் ஈரமாக, மேல் பருப்பு வந்து ஈரமாகாது. ஸோ அதனால எனக்கு களை பிரச்சனை அதிகமா வந்தது இல்லை சார். சரிங்க. இப்ப சூரியகாந்திக்கு என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுத்தீங்க? என்னென்ன உரங்களை, இயற்கை உரங்களை கொடுத்தீங்க, ரசாயன உரங்களை கொடுத்தீங்க, என்னென்ன அளவு முறையில கொடுத்தீங்க? அளவு முறைன்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் கொடுக்கணும் இதுக்கு. ஏன்னா அந்த விதையில உள்ள அந்த இது வரதுக்காக பொட்டாஷ் கண்டிப்பா தேவை அதுக்கு. அதுக்காக லிக்விட் பொட்டாஷ் நான் கொடுப்பேன். ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 லிட்டருங்கிற கணக்குக்கு வந்து 2 தவணையா 1.5 லிட்டர் கொடுத்தேன். நான் 2 தவணையா பிரிச்சு கொடுத்தேன். அதுவும் பூ வந்து நல்லா பெருசாக அந்த தேனி வருது இல்லையா, அந்த டயத்துல தான் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமிர்த கரைசல், பஞ்சகாவியம் அது மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஒரே ஒரு தடவை பாத்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுத்தேன். மீன் அமிலம் என்ன அளவு கொடுத்தீங்க, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மீன் அமிலம் வந்து நான் யூஸ்வலாவே ஒரு ஸ்ப்ரேயர் 25 லிட்டர் இருக்கு, ஸ்ப்ரேயர் இருக்குன்னா 2 தடவை யூஸ் பண்ணுவேன் சார். 2 தடவை யூஸ் பண்ணேன்னா இந்த மொத்த காட்டுக்கு இந்த 1.5 ஏக்கருக்குமே வந்து 5 டேங்க் அடிப்பேன். 5 டேங்க் 10 டேங்க் அடிச்சேன். அதுல வந்து 4 லிட்டர் மீன் அமிலம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். சரி, ஓகேங்க. இப்போ வந்து இதுல நம்ம தோட்டத்துல வந்து சூரியகாந்திக்கு மோஸ்ட்லி வந்து நோய் தாக்கம் இருக்கும். நம்ம தோட்டத்துல ஏதாவது நோய் தாக்கி இருக்கா? நோய் தாக்கம்னா இந்த வெள்ளை பூஞ்சை நோய் மாதிரி, அது அப்படியே இலையை உரிக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி செடிகள் வரும். அந்த மாதிரி செடிகள் வந்துச்சுன்னா என்னோட சஜஷன் என்னன்னா அந்த செடியை வேரோட பிடுங்கி தூரமா தூக்கி போட்டுறணும். உள்ள வச்சிருந்தா அதுக்கு மருந்து அடிக்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணு. அது அப்படி பார்த்தா எல்லா செடியும் நம்ம எடுக்க வேண்டியதாங்க இருக்கும். இல்ல அப்படி வந்து ரொம்பலாம் இருந்தது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கும். அது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெட்டுக்கிளி சாப்பிட்டதுதான். வெட்டுக்கிளி அங்கங்க இருந்துகிட்டே இருக்கும். சரி, வெட்டுக்கிளி சாப்பிட்றதுதான். வெட்டுக்கிளியை வந்து நம்ம ஓவரா விரட்ட முடியாது. அதிகப்படியா வந்துச்சுன்னா நம்ம விரட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம். அது கம்மியா இருக்கிறதுனால நான் எதுவும் முயற்சி பண்ணல. சரி, ஓகே. இப்போ வந்து இது எத்தனை நாள் பயிர்? இது வந்து பாத்தீங்கன்னா 90 நாள் பயிர் சார். இப்ப நம்மளது வந்து தோட்டத்துல எத்தனை நாள் வந்து முடிஞ்சிருக்குங்க நடவு பண்ணி? 75 நாள் முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு 15 நாள் காப்பாத்திட்டா, காப்பாத்தணும். இதுக்கு மேலதான் காப்பாத்தணும். எனக்கு கிளிகள் வரும், மயில்கள் வரும், அதான் வன பறவைகளோ வன விலங்குகள் தொந்தரவோ இருக்கும். எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் அது கண்டிப்பா அவங்க சாப்பிட்டு மீதி தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கும் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நம்ம தான் விவசாயம் தான் சோறு போடும். ஏன்னா விவசாயம் மட்டும் இல்ல, நீங்க கோழி பண்ண வச்சிருந்தாலும் சரி, ஆட்டு பண்ண வச்சிருந்தாலும் சரி, கோழி வளர்க்குறவங்களும் நல்லா தெரியும். அதை காப்பாற்றணும். காப்பாத்தலைன்னா கழுகு தூக்கிட்டு போயிடும், இல்ல நோய் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்யும். கிளியில வந்து நான் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த கிளிகளை பாதுகாக்கிறதுன்னு ஒரு இது அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க. இது என்ன அமைப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ரிப்பலண்ட் டேப்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பறவைகளை பயமுறுத்துறதுக்காக. ஓகே ஓகே. திடீர்னு வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சோளக்குள்ள பொம்மை நம்ம முன்னோர்கள் ட்ரை பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரிதான். இது வந்து சுத்தி கயிறு கட்டி அந்த ரிப்பலண்ட் டேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினுமினுக்கும். காத்துக்கு வந்து லைட்டா காத்தடிச்சாலே அது ஆடும் போது பறவைகள் உள்ள ஏதோ யாரோ விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடும். இருந்தாலும் கிளிகள் ஈஸியா கத்துக்கும், அதை சமாளிச்சு உள்ள வந்து உட்காந்துரும். இருந்தாலுமே ஒரு பிரைமரி டிஃபென்ஸ் மாதிரி நம்மளோட பாதுகாக்கிறதுக்காக ஒரு சின்ன செயல்பாடு தான். மற்றபடி பாத்தீங்கன்னா இருந்தே ஆகணும். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 6 மணில இருந்து 9:30 வரைக்கும் கிளிகள் வரக்கூடிய டைம். சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணில இருந்து 5:30 வரைக்கும். இந்த டயத்தை தவிர்த்து மற்ற டயத்துல கிளிகள் வந்து உட்காராது. இப்போ வந்துட்டு இப்ப சூரியகாந்தின்னு பார்த்தாவே வந்து இப்ப நீங்க இந்த விவசாயம் பண்ணிருக்கீங்க. இதுல பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். சூரியகாந்தி நெக்ஸ்ட் டைம் பண்ணலாமா வேணாமா, இல்ல வேற கிராப்புக்கு போலாமா, அப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த சூரியகாந்தி பத்தி? கண்டிப்பா நான் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்லணும்னா, இந்த மாதிரி புதுமையான, அதாவது மற்ற ஏரியால இது பழசா இருக்கலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே சரி, இல்ல இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் சரி, கண்டிப்பா இது பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு எண்ணெய் வித்து பயிர் பிளஸ் வந்து பணப்பயிர். ஈஸியா ஒரு 90 நாள்ல நீங்க நான் சொன்ன பொட்டாஷ் இதெல்லாம் போடலனாலும் பரவாயில்ல, ஒரு மாட்டோட கோமியத்தை வச்சு அதை செறிவூட்டியே இதை வளர்த்தரலாம். விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.